தலைவர் ராகுல் காந்தி சாதாரண நபர் நினைச்சிட்டீங்களா? விட்டுருங்க, பிரதமர்லாம் நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் தானே நரேந்திர மோடிலாம். இந்த குடும்பத்துக்கு அவர்களெல்லாம் பிறந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவங்க Z+லேருந்து பாதுகாப்பில் இருந்துட்டு வரக்கூடிய குடும்பம் அது. தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்தும் முறைகேடாக தேர்தலை நடத்தியும் 5 கோடி வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட பின்பும் உண்மையிலேயே உங்களுக்கு மதம் சார்ந்த விஷயங்கள் மீது நம்பிக்கை இருப்பதனால் தான் வக்ஃப் வாரியம் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா கேதார்நாத் இருக்கிறது எங்க? அதானே கேட்பான். ஒரு உண்மையான இந்து எதை கேட்பான்? ஒரு உண்மையான முஸ்லீம் எதை கேட்பான்னா, என் மசூதியும் நல்லா இருக்கணும், என் கோயிலும் நல்லா இருக்கணும்னு கேட்பான். மோடி பிம்பத்திற்கு விடப்பட்ட சவால் உன் கைகால் எப்படி நடுங்குதுன்னு நான் பார்க்கணும். நான் திரும்ப அதான் சொல்றேன், இது மோடி பிம்பம் சுக்குநூறாக நொறுங்கி கொண்டிருக்கிறது. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் தேர்தலின் முடிவுகள் அதை பறைசாற்றும். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். சில காலத்திற்கு முன்பாக, வருடத்திற்கு முன்பாக 2016 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலினுக்கு எந்த இடத்துல அமர வச்சிருந்தாங்களோ அதே போல ஒரு ஒரு அவமானம்னே சொல்லலாம். அது இப்போ ராகுல் காந்திக்கும் அரங்கேறி இருக்கு. முன்வரிசையில் எதிர்க்கட்சி தலைவராக ஒரு கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு பின்வரிசையிலிருந்து ஒரு முன்னாடி இடத்துல இடம் கொடுத்து அமர வச்சிருக்காங்க நேற்று சுதந்திர தின விழாவில். இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக, ஒரு சின்ன புத்தித்தனம் அப்படின்னு பாஜகவை காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுகிறது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது திட்டமிட்டு நடத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு இடப்பிரச்சனை தானே, ஒரு சீட்டு பிரச்சனை தான், அது அப்படி கடந்து போகக்கூடாதா? அதாவது சர்வாதிகாரிகளுக்கு எப்போவுமே ஒரு திமிர்த்தனம் எப்போவுமே இருக்கும். அந்த திமிர்த்தனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈவன் தோ சதாம் ஹுசேன் வாஸ் குட், ஹி வாஸ் அ டிக்டேட்டர். அவர் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நல்ல ஆட்சியும் கொடுத்தாரு. ஆனால் அவர் டிக்டேட்டராக இல்லைன்னா அஃப்கோர்ஸ் இஸ் டிக்டேட்டர். அவர் ஜனநாயகவாதிலாம் கிடையாது. அவரை பதுங்கு குழியில் பிடிக்கும் போது அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? உள்ளே யார் இருக்கான்னு அமெரிக்க இராணுவ, அதை என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் தீவிரவாதிகள். அமெரிக்க இராணுவ வீரர்கள் அந்த இடத்துல அவர்கள் தீவிரவாதிகள். அப்போ அவங்க பிடிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, சுதந்திர ஈராக்கின் அதிபர் சதாம் அப்படின்ட்டு இருக்கார் உள்ளேருந்து. இது அவங்களுக்குலாம் மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். இவர் என்னமோ தொடர்ந்து இந்த 5 வருஷம் ஆட்சி செஞ்சிட போகிற மாதிரியும், அந்த சுதந்திர தின உரையில் இவர் என்னமோ பதவியை விட்டு இறங்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்குமானா அவங்களுக்கு இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது ஒரு சீட்டு தானே அப்படின்னா நான் அதே கேள்வி இப்படி கேட்குறேன், சீட்டு தானே ஃப்ரண்டில் கொடுத்துருக்கலாம்ல? அதாவது நீங்கள் என்ன மறந்துடுறீங்கன்னா, ஒரு பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு, ஹை ப்ரொஃபைல் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு என்ன சீட்டு ஒதுக்கப்படும் என்பது முதற்கொண்டு பேசப்படும் முன்கூட்டியே. நீங்களோ நானோ போய் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ பிரதமருடைய தலைப்பாகை, உடை, அவருடைய பேச்சு, அது மாதிரி இதுவும் ஒன்று. அஃப்கோர்ஸ் அவரை விட்டுருங்க, பிரதமர்லாம் நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் தானே நரேந்திர மோடிலாம். இந்த குடும்பத்துக்கு அவர்களெல்லாம் பிறந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவங்க Z+லேருந்து பாதுகாப்பில் இருந்துட்டு வரக்கூடிய குடும்பம் அது. இப்போ இவங்க வந்த பிறகு கம்மி பண்ணாங்க அவங்களுடைய பாதுகாப்பை. ஹை செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய எஸ்பிஜி ரேஞ்சுக்கு செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் தான் அது. தலைவர் ராகுல் காந்தி ஒரு இடத்துக்கு போகிறாரு, சாப்பிட்றாரு, இறங்குறாருன்னா அது எப்படி அவங்க பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த குடும்பம் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கக்கூடிய குடும்பம். நான் அதை வச்சே வர்றேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு எந்த சீட்டு போட்டாங்கன்றது தெரியாமல் நடந்துருச்சு. இல்லை, ஒலிம்பிக் வீரர்கள் முன்வரிசையில் இருந்தால் என்பதற்காகத்தான் இந்த நாட்டின் ஒலிம்பிக் வீரர்களை மதிக்கக்கூடியவர் தலைவர் ராகுல் காந்தி. அவங்க முன்னால் இருக்கட்டும், பின்னால் நம்ம இருந்துக்கலாம் நினச்சிருக்கலாம். ராஜ்நாத் சிங் சொன்னார் இல்லையா, ஒலிம்பிக் வீரர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும், அந்த மைண்டில் வச்சு தான் ராகுல் காந்தி அந்த இடத்துல அமர வச்சோம். ஒலிம்பிக் வீரர்களுக்கு மதிப்பு தர வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எதிர்க்கட்சி தலைவருக்கான மதிப்பு நீங்களே சொல்லிவிடுங்க, ராஜ்நாத் சிங் ஏன் சொல்லிவிடுங்க, நாங்கள் ஐ எம் லீவிங் த பால் இன் ஹிஸ் கோர்ட் இட் செல்ஃப். ஒலிம்பிக் வீரர்களுக்கு மரியாதை தரணுங்கிறதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை என்பதை விட எங்களை விட வீரர்களை மதித்தவங்க உங்களுக்கு தான் முதல்ல அருகதையே கிடையாது. இதே ஒலிம்பிக் வீராங்கனைகளை மாதக்கணக்காக தெருக்களிலே அமர வைத்து அவர்களை பலவந்தப்படுத்தி அவர்களை மானபங்கப்படுத்திய அயோக்கியர்கள் தான் நீங்கள் எல்லாம். நீங்கள் எனக்கு ஃபிகர் முடியாது கூட பிரச்சனையாக இல்லை, நீலாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியான்ற தனுஷ் பட டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. ராகுல் காந்திக்கு சீட்டு கிடைக்காது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ஒலிம்பிக் வீரர்களை நாங்கள் மதிப்போம்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதை விட இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, வினேஷ் போகட்டுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவனுங்க மதிப்பானுங்களாம், அதனால் ராகுல் காந்திக்கு பரவாயில்லைங்க, அதனால் ராகுல் காந்தி ஏற்றுக்கிட்டாருன்னு நான் சொல்கிறேன். அவர் பேசுகிற இது வரைக்கும் எனக்கு கொடுத்தாங்கன்னு. ராகுல் காந்தியின் மீது உள்ளபடியே அளப்பரிய அன்பு வைத்திருக்கக்கூடிய, இந்த தேசத்தின் ஜனநாயகத்தை ஒரு மனிதனால் பாதுகாக்க முடியும் என்றால் அது தலைவர் ராகுல் காந்தியால் தான் முடியும் என்று
நினைக்கக்கூடிய கோடான கோடி இளைஞர்களின் மனக்குமுறல் தான் இதே தவிர ராகுல் காந்தியுடைய குமுறல் இல்லை. இப்படி அவமானப்படுத்துறீங்க. அப்போ உங்கள் மனசில் என்னென்னா ஒரு திமிரு, ஒரு தெனாவட்டு, ஆணவம், அகம்பாவம், திமிர் போக்கு, என்றைக்குமே நம்ம தான் இருந்துக்குவோம், கடைசி வரைக்கும் நம்மளை வந்து யாருமே அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால அவர் 5வது வரிசையில் உட்கார வச்சிங்க. நீங்கள் கேட்பதைப் போலவே எப்படி 5வது வரிசையில் அமர வைக்கப்பட்ட ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று ஆகிய நான் என்று சொல்லி சட்டமன்றத்திலே வந்து எப்படி வந்து ஆளுநர் முன்னால் பதவியேற்று முதல்வரானாரோ, அதே போல் ஒரு நாள் தலைவர் ராகுல் காந்தியும் பிரதமராக பதவியேற்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு அவர் லீடர் ராகுல் காந்தி இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன். உங்களை மாதிரி அல்ட்ர சில்லறைங்க கிடையாது. காணாததை கண்டு வளர்ந்து வந்து பாதுகாப்புக்குள் நுழைந்தவர் அல்ல. பிறந்த பொழுதிலிருந்தே பரம்பரையாகவே இந்த தேசத்திற்காக, சுதந்திரத்திற்காக போராடிய குடும்பத்திலிருந்து வந்தவர். பொருளாதாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் இருந்தபோதும் கூட தன்னை எளிமையாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர். அவர் சரியாக நடப்பார் என்ற நம்பிக்கை, ஆசை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வந்து இழிவுபடுத்துறீங்களேங்கிறது தான் வேதனையாக இருக்குது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஹரியானா, ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. 370 அப்ரகேஷன் வந்து நீக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல் ஜம்மு காஷ்மீரில் 90 கான்ஸ்டுவன்சிஸ் 3 கட்டங்களும் நடக்குது. அப்போ இது முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்படுது. இந்தியா முழுமைக்குமே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்குது. இப்போ இந்த ஹரியானாவும் ஒன்று. ஹரியானாவில் சரிபாதியாக காங்கிரஸும் இருக்கிறது, பாஜகவும் இருக்கிறது பலமாக. அப்போது இந்த தேர்தல் எவ்வளோ முக்கியமான தேர்தலாக இந்தியா கூட்டணிக்கு இருக்க போகிறது? அதான் முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறதுனால தான் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அது சுதந்திர தின உரை இன்னும் நடத்தினார்ல, அது என்ன பிரச்சாரம் தானே இது. அதனால தான் மதவாதத்தை திரும்ப தூக்குறாரு. அவர் தெரிஞ்சது என்ன பேசுவார் அவர்? 2 மாடு இருந்தால் 1 மாடு, தாலியை பிச்சு கொடுத்துருவாங்க, ராமர் கோயிலில் பாபர் மசூதி, பாபர் பூட்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் அவர் வழக்கமான அவருடைய இது தான். அதனால தான் நேற்று செக்யூலர் சிவில் கோடு, உமன் ரைட்ஸ்னு ஏதோ கொஞ்ச நேரம் வளர்னார். அதுக்கப்புறம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து 2 3 4 5 விஷயங்கள் பேசினார். எல்லாமே வந்து மதம் சம்மந்தப்பட்டவை தான். அது வந்து தேர்தல் பிரச்சாரத்தை அவர் வந்து உள்ளபடியே ஆரம்பிச்சிட்டார். ஜம்மு காஷ்மீர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவன் நினச்சிக்கிட்டாங்க 370 ஆர்டிகல் அப்ரகேட் பண்ணதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய இந்த தேர்தல், 370 ஆர்டிகல் அப்ரகேட் பண்ணதுக்கு முன்னால் வேற ஒரு தேர்தல் நடந்துருச்சு. இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. அந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே 370 ஆர்டிகல் போஸ்ட் அப்ரகேஷன் நடந்த முதல் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜம்மு காஷ்மீரில் பெற்ற வாக்கு சதவீதம் கடந்த காலங்களில் பெற்ற சதவீதத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்தியா கூட்டணி 5 விழுக்காடுகள் அதிகமாக பெற்றது. என்டிஏ கூட்டணி 22.5 விழுக்காடுகள் குறைவாக பெற்றது. -22.5. அது +5 -22.5. லடாக்கிலே என்டிஏ கூட்டணி, பாஜகவுடைய கூட்டணி, இவங்க சொல்கிறாங்க மக்கள் எங்களை எடுத்துக்கிட்டாங்க, பாலாரும் திணறுமா ஓடுது. ஹெச்ராஜெல்லாம் போய் இடம் வாங்கிட்டார், தெரியும் தானே உங்களுக்கு. நீங்களாம் இடம் வாங்கலாம் அப்படின்னா ஹெச்ராஜெல்லாம் போய் இடம் வாங்குவோன்னு சொன்னார். ஊர்லேயே ஒரு சென்ட் இடத்துக்கு ஒர்க் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறோம் மோடி ஆட்சியில். நீங்கள் போய் காஷ்மீரில் இடம் வாங்கலான்னு இவனுக்கு வேறு டேய் நல்லா ஏன்டா காண்டாக்குறீங்கன்ற மாதிரி அவன் பொழப்பு தொலைப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி எல்லாரும் ஊரில் இடம் வாங்குவாங்க, பாலாரம் திணறும் ஓடுதுன்னாங்க. என்டிஏ கூட்டணி லடாக்கில் பெற்ற வாக்கு -10.3. இதுவே இந்தியா கூட்டணி லடாக்கில் பெற்ற வாக்கு +10.8. லெட்ஸ் வெயிட். என்ன நீங்கள் உங்களுக்கு இந்த மக்கள் என்ன தீர்ப்பை தரப்போகிறார்கள்னு பார்ப்போம். அருணாச்சல பிரதேசத்திலிருந்தும் சைனாவில் எங்களுக்கு வந்து தலைவர் ராகுல் காந்தி லடாக்கிலே பைக் பயணம் சென்றபோது அந்த மக்கள் வந்து சொன்னதை பற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார்கள். நான் கண்ணுக்கு நேராக பிறந்து வளர்ந்து நடந்து போய்கிட்டு இருந்த பகுதியில் கூட இப்போ என்னால் போக முடியல என்று அந்த மக்கள் சொன்ன காட்சி, அங்கே சைனா வந்து ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது என்று சொன்ன காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதற்கெல்லாம் மக்கள் ஒரு பெரிய பதிலடியை தரத்தான் போகிறார்கள். ஏற்கனவே மொத்தம் தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்து இவர்கள் நடத்திய தேர்தலிலே கூட இவர்களால் பெரும்பான்மை பெற முடியவில்லை. மக்கள் பிடிச்சி இழுத்துட்டாங்க. அயோத்தியாவிலேயே செருப்படி கொடுத்தார்கள். இப்போ அடுத்து இன்னும் மக்கள் இழுப்பார்கள். அடுத்து உள்ள இந்த தேர்தலுக்கான பிரச்சார கூட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த தேர்தலுடைய முடிவு நிச்சயமாக பாஜகவிற்கு மிகப்பெரிய சம்மட்டி அடியாக இருக்க போகிறது. அசெம்பிளி தேர்தல் பாராளுமன்றத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ராஜ்யசபா அதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி எந்த அளவுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது அப்படின்றத வச்சு தான் வரக்கூடிய எல்லா மசோதாக்களும் எந்த அளவுக்கு நிறைவேற போகுதுன்னு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்குது. அப்போது இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் வச்சு தானே ராஜ்யசபாவும் முடிவு பண்ண போகிறாங்க. இல்லை, உங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. காங்கிரஸை நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸுக்கு என்று ஒரு லீடர்ஷிப்பு. இப்போ கர்நாடகான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிகே சிவகுமார், இவங்கெல்லாம் வந்து ஒரு லுமினரிஸ், பெரிய லீடர்ஸ்.
அந்த மாதிரி பாஜகவில் வந்து கிடையாது உங்களுக்கு. யோகி ஆதித்யநாத் அப்படி வந்துடக்கூடாது என்பது தான் நரேந்திர மோடியுடைய பிரச்சனையே. நம்ம அப்படி இல்லை, தலைவர்களை உருவாக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். பாஜக அப்படி கிடையாது. கடந்த குஜராத் தேர்தலின் போது இந்த பிரிண்ட்னு நினைக்கிறாங்க, அதில் படித்த ஒரு ஆர்டிக்கல் ஞாபகம் இருக்குது. ஏன் வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் பாஜக இவ்வளோ பெரிய சிக்கல் பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால், எப்போதெல்லாம் வாஜ்பாயும் அத்வானியும் பார்ட்டி ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் நெக்ஸ்ட்டு என்று சொன்னார்களோ அப்போது அதை மக்கள் ஏற்றார்கள். ஆனால் இதே வந்து இந்த டுவோ மோடியும் அமித்ஷாவும் வந்து பார்ட்டி ஃபர்ஸ்ட் செல்ஃப் நெக்ஸ்ட்னா ஏற்கிறது இல்லை. ஏன்னா அவங்களே எப்படி கிடையாது, அவங்களுக்கு செல்ஃப் தான் ஃபஸ்ட்டு. அப்படி நம்ம எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, எதுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா, நரேந்திர மோடியை மையப்படுத்திய தேர்தல் தான் கடந்த 10 ஆண்டுகளாகவும் 11 ஆண்டுகளாகும். நரேந்திர மோடி என்கின்ற ஒரு நபர் டென்ட் ஆகியிருக்கார். இப்போது மோடி பிம்பம் என்பது மூசி போன பிம்பமாக மாறிவிட்டது. இப்போ மோடியை வச்சு இந்த 2 பெரும்பான்மை கிடைக்கலையே உங்களுக்கு தனியாக. மோடி கிடைக்குதுன்னா மோடி பெரும்பான்மை உங்களுக்கு தனியாக கிடச்சிருக்கணுமே. தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்தும் ப்ரொவைடட் அகெயின் அதை அழுத்திக்குங்க அந்த பாயிண்ட். அந்த இடத்துல தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்தும் முறைகேடாக தேர்தலை நடத்தியும் 5 கோடி வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட பின்பும் ஃபார்ம் 17C வந்து வெளியிட முடியாது, தேர்தலில் வந்து அது எங்களால் கஷ்டமாக இருக்குது என்று தேர்தல் ஆணையத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே வந்து நீங்கள் கைவிரித்ததற்கு பின்பும் தேர்தல் ஆணையம் 10 கட்டளைகள் இடுகிறேன் என்று ராகுல் காந்தி பெயரை குறிப்பிட்டு அதில் தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் நரேந்திர மோடியோ இஸ்லாமியர்களை நேரடியாக குறிவைத்து நிறைய பிள்ளையை பெற்றுக்கிறவங்க, பிரிவினைவாதிங்க, ஊடுருவல்காரர்கள், ராபர் கோயிலில் பாபர் பூட்டு என்று தமிழ்நாட்டுக்காரங்க ஒரிசாலேருந்து சாவியை திருட்டு போயிட்டாங்க என்றெல்லாம் வன்மத்தை கக்கியும் அவர்களால் பெரும்பான்மை அடைய முடியவில்லை. ஸோ மோடி பிம்பம் என்பது ஒரு காற்று போன பலூன். இது எதற்கான அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ராஜ்யசபாவில் மசோதாக்கள் நிறைவேற்றணும்னா மாநிலங்களவை உறுப்பினருடைய பலத்தை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லையே வந்து இவர்கள் ஜேபிசிக்கு அனுப்புனதே நம்மளுக்கு அங்கே பெரும்பான்மை இல்லை, மாநிலங்கள்கிட்ட கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை இருக்குன்றதுனால தான் அனுப்புனாங்கன்றதெல்லாம் வாஸ்தவம் தான். எனக்கு அதை விட பெரிய, ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டுமே, இவங்க அறுதி பெரும்பான்மையாக இருந்து பதையாக கிழிச்சதெல்லாம் நம்ம தான் பார்த்துட்டோமே. இப்போ அதெல்லாம் மேட்டர் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மசோதா வந்து ஜேபிசிக்கு போகிறதுன்றதே பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஜேபிசிக்கு கொடுங்கடான்னு அதானி கேஸை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, அதெல்லாம் கொடுக்கல. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் அதை விட சீரியஸானது என்ன தெரியுமா, மோடி பிம்பத்திற்கு விடப்பட்ட சவால் உன் கைகால் எப்படி நடுங்குதுன்னு நான் பார்க்கணும். நான் திரும்ப அதான் சொல்கிறேன், இது மோடி பிம்பம் சுக்குநூறாக நொறுங்கி கொண்டிருக்கிறது. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் தேர்தலின் முடிவுகள் அதை பறைசாற்றும். வெயிட் அண்ட் சி. இல்லை, இப்போ கூட்டணி வைத்திருக்கார்கள் எலெக்ஷன் கமிஷனோட அப்படின்னா, அப்போ இந்த எலெக்ஷன் அறிவிச்சிருக்க முடியாதுல்ல. மக்கள் புரட்சி வந்துடுங்க. என்னங்க பேசுங்க? அப்போ பார்த்தா எலெக்ஷன் கமிஷனோட தேர்தல் வச்சிருந்தா தேர்தல் நடத்திருக்க வேண்டாமே, பாராளுமன்ற தேர்தலை விட்டுருவாங்களா? இல்லை, இது என்ன வெள்ளக்காரங்க சுதந்திரத்தை வாங்கியிருக்கோங்க. காங்கிரஸ் என்கின்ற கட்சி உயிரோடு இருக்கும் வரைக்கும் உங்களுடைய இந்த மனப்பால்லாம் பலிக்காது. தலைவர் ராகுல் காந்தி சாதாரண நபர் நினைச்சிட்டிங்களா? நீங்கள் உங்களாலேயோ என்னாலேயோ கூட, அவரோட வயது குறைவாக இருக்கக்கூடிய உங்களால் என்னால் கூட அவர் நடந்த நடக்க முடியாது. அந்த குடும்பத்திற்கென்று, அந்த தலைவருக்கென்று ஒரு தனி தகுதி இருக்கிறது. எல்லாரும் மகாத்மா காந்தி ஆக முடியாது, எல்லாம் ஜவஹர்லால் நேரு ஆக முடியாது, எல்லாரும் தலைவர் ராகுல் காந்தியாக மாற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப்பை கொண்ட பார்ட்டி நாங்கள். காங்கிரஸ் உயிரோடு இருக்கும் வரை, தலைவர் ராகுல் காந்தி இருக்கும் வரை, நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் டிக்டேட்டர்ஷிப்லாம் எவனும் போக முடியாது. அப்படி விட்டுற மாட்டோம். மக்கள் புரட்சி வெடிக்கும், தலைவர் ராகுல் காந்தி அதற்கு தலைமை ஏற்பார். அதாவது நீங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு தேர்தல் எடுத்திருக்க வேணாம், அதுவே செஞ்சிருக்க வேணாம். கூட்டணி என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லைன்னா ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த நரேந்திர மோடி பேலட் சிஸ்டத்துக்கு எதிராகவும் இவிஎம்க்கு ஆதரவாகவும் தீர்ப்பு வந்துட்டோன்னே எதிர்கட்சியின் சதிகள் எல்லாம் சுக்குநூறாக ஒருங்கி விட்டது வெற்றி கொண்டாடத்தை ஏன் போடுறாரு? அவர் மைண்ட் வாஷ் சத்தமாக பேசிட்டாரா இல்லையா? அப்புறம் என்ன, தேர்தல் கூட்டணி தான். தேர்தலை முறைகேடாக சந்திப்பார்கள். அந்த 5 லட்சம் 5 கோடி வாக்கு வித்தியாசம் இருக்குன்னு அந்த அமைப்பு ஒன்று வெளியிட்டது. மகாராஷ்டிரா அந்த இடத்தெல்லாம் குறிப்பிட்டு ஒடிசா இங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது எந்த வகையில் அந்த வித்தியாசம் இருந்தது என்பதை சொன்னாங்களே. தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்து இவர்கள் எப்படி அதை சாத்தியப்படுத்தினார்கள், அதை எப்படி வித்தியாசம் பட்டுச்சு, எவ்வளோ வித்தியாசப்பட்டுச்சு என்றெல்லாம் அவர்கள் தெளிவாக சொன்னாங்களே. அந்த கணக்கை நீங்கள் பார்த்தாலே படித்தாலே இந்த சட்டமன்ற தேர்தல்களில் அதே பேலட் சிஸ்டம்ல மேனிபுலேட் பண்ண முடியாதா? இல்லை, கண்டிப்பாக பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுக்கு தானே வி ஆர் ஆல்வேஸ் விஜில். நம்ம திரும்ப மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாங்க, தேர்தலை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணியும் உங்களால் வந்து வர முடியாது. தேர்தல் நேரத்தில் சொல்ல தான் செஞ்சார். அதாவது அதை அவங்க வந்து கிளைம் பண்ணும்போது எப்படி சொன்னாங்கன்னா, ஓட்டர் சப்ரஷன், ஓட்டர்களை வந்து சப்ரஸ் பண்ணுறது, இவிஎம் மால் ஃபங்க்ஷனிங், contentious transfers of important officials in opposition ruled states during elections, alleged misconduct of returning officers, unattended complaints raised by the opposition and similar doubt raised during the election campaign by many observers. குறிப்பிட்ட இடத்துல ஓட்டு போடக்கூடாது, இவங்களை அமக்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் தான் பண்ணுறது தேர்தல் ஆணையம். நேரடியாக வந்து
ஒரே அடியாக கல்லா விடா இவனுங்க போட்டுக்கிட்டு இருந்து பிரச்சனையாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா புரட்சி வெடிச்சு போயிடும். புரட்சி வெடித்தால் முதலில் பாதிக்கப்படுவது கோழைகள். புரட்சியை தாங்க மாட்டார்கள் கோழைகள். நாம தாங்குவோம், ஏன்னா நம்ம சுதந்திர போராட்டத்தை புரட்சியாக செய்து காட்டியவர்கள். எனவே இந்த தேசத்தின் ஜனநாயகத்தை நம்ம எப்போதுமே உறுதி செய்துகிட்டே வருவோம். இவர்கள் யார் என்றால் ஜனநாயகத்தை டென்ட் பண்ணுறதுக்கு, ஜனநாயகத்தின் மீது ஜனநாயகத்தை ஊனப்படுத்துவதற்காக வந்த சக்திகள் இவர்கள் எல்லாம். இவர்களுக்கு எதிரான போராட்டம் நமது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் இருக்கும்போது ஜனநாயகம் உயிரோடு இருக்கும். ஜனநாயகம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த தேர்தல் முறையை உறுதி, அது சரியாக நடக்குதா என்பதை உறுதி செய்வதில் உங்களுடைய பங்கு இருக்குது, ஊடகங்களுடைய பங்கு இருக்குது, யாரையும் சாராத சார்பற்ற ஊடகங்களுடைய பங்கு இருக்குது, நீதித்துறையுடைய பங்கு இருக்குது. அதை உறுதி செஞ்சுக்கிட்டே போராடும். ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் தீர்ப்புக்கு முன்னால் யாருமே நிற்க முடியாது. அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது புரட்சியாக இருந்தாலும் சரி. ஓவர்வெல்மிங் மக்கள் சப்போர்ட் காங்கிரஸ் வந்துருச்சு. நீங்கள் 6% 5% டேம்பர் பண்ணி என்ன பண்ணிடுவீங்க? 5 கோடி வாக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிடுறீங்க டேம்பர் பண்ணி. அதை மீறி 50 கோடி மக்கள் தலைவர் ராகுல் காந்தி தேர்ந்தெடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் இல்லை ஒரு நாள். எவ்ரி பிகினிங் ஹஸ் an end. எவ்ரி end has a beginning. Officially they'll mark the beginning of their end. உத்தவ் தாக்கரேனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்கள் வக்ஃப் வாரியத்தை பற்றியெல்லாம் பேசுறது இருக்கட்டும், கேதார்நாத்தில் 200 கிலோ தங்கத்தை காணோம், அது எங்கே போச்சுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. வக்ஃப் வாரியமும் ஒன்று தான், கேதார்நாத் கோயிலும் ஒன்று தான் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு இந்துத்துவவாதியாக அந்த அரசியலை செய்யக்கூடிய உத்தவ் தாக்கரே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்றப்ப அது முக்கியத்துவம் பெறுது இல்லை? அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஆமாங்க, ஒரு உண்மையான ஹிந்துவாக பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல முஸ்லீம், நல்ல ஹிந்து, நல்ல கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. அதனால தான் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் பாராளுமன்றத்தில். இதை வேறு வேர்ட்ஸில் சொன்னார். நீங்கள் இந்துவே கிடையாதுன்னு அவங்கள பார்த்து. ஹிந்து ஹின்சா நினைப்பையலாங்க. ஹிந்து வந்து வெறுப்பு பிரச்சாரம் செய்ய மாட்டான், இந்து வந்து பிரிவினைவாதம் செய்ய மாட்டான், இந்து வந்து தாக்குதல் நடத்த மாட்டான். ஒரு இந்து ரொம்ப சிம்பிளுங்க. வக்ஃபில் அமெண்ட்மெண்ட் பில் அமெண்ட்மெண்ட் கேட்டு இவங்க என்ன பேசுகிறானுங்கன்னா, கோயில் நிலங்களை மட்டும் நீங்கள் கோயில் நிலங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னா அதுக்கு ரிஃபார்ம்ஸ் கேளுங்க. அதுக்கே வக்ஃப் வாரியத்தை கலைக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி கொண்டு வந்துட்டானுங்கன்னா, நேராக போவார் அலீம் புகாரிங்கிறவர், நேராக போவார், இது வக்ஃப் இடம், நான் ட்ரிபியூனலுக்கு போகிறேன், உடனே கொடுத்து வக்ஃப் கொடுத்துருவாங்க. இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போது 2 விஷயம். கோயில் நிலங்களை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வாங்க, நம்பர் 1. 2வது, உண்மையிலேயே உங்களுக்கு மதம் சார்ந்த விஷயங்கள் மீது நம்பிக்கை இருப்பதனால்தான் வக்ஃப் வாரியத்து மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா கேதார்நாத்தில் இருக்கிறது அங்கே எங்கே? அதானே கேட்பான். ஒரு உண்மையான இந்து எதை கேட்பான்? ஒரு உண்மையான முஸ்லீம் எதை கேட்பான்னா, என் மசூதியும் நல்லா இருக்கணும், என் கோயிலும் நல்லா இருக்கணும்னு கேட்பான். என் மசூதி நல்லா இல்லாத போது அந்த கோயில் ஏன் நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல முஸ்லீம் கேட்க முடியாது. அதைத்தான் ஒரு நல்ல இந்து, என் கோயில் நல்லா இல்லாத போது அந்த மசூதி எப்படி நல்லா இருக்கலாம்னு கேட்க முடியாது. இந்த 2ஐயும் கேட்டான்னா அவன் முதல்ல அந்த மதத்துக்குள்ளே இருக்க முடியாது. ஒரு நல்ல இந்துவாக உத்தவ் தாக்கரே நடந்து கொள்கிறார். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.